ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் புளி காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து, காஞ்ச மிளகா ஒரு 4-5 போட்டு நல்லா வதக்கி, அது வந்து அதுலேயே தேங்காய் போட்டு நல்லா வதக்கி அது வந்து மிக்சியில் அரைச்சிக்குங்க. ஒரு சுற்று நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கடுகு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஜீரகம் வெந்தயம் அது போட்டு நல்லா பொரிஞ்செண்ணு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா அந்த பிசு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. கொஞ்சோண்டு அதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது வதங்குற டைமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு மல்லி தலை, பூண்டு இது 3 அரைச்சி எடுத்துக்குங்க. வெண்டைக்காய் வதங்கினதில் ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பின்ன வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குங்க. நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இந்த ஜாரில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் வந்து போட்டுக்குங்க. இந்த வெங்காயம், மல்லித்தழை, பூண்டெல்லாம் போட்டு வச்ச அந்த மிக்ஸி வந்து எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்ல ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் போனோடனே நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படியே வெண்டைக்காயும் நல்லா வெந்துடும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 3 தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த தக்காளி வந்து சேர்த்து விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும் வெண்டைக்காய் புளி காரக்குழம்பு. அப்புறம் நல்லா இப்படி வதக்கி விட்டு பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். அது வரைக்கும் ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருந்தேன். அந்த கடுகு ஜீரக வெந்தயம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம்ல தேங்காயெல்லாம் போட்டு, அது வந்து லாஸ்ட்டில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க பேஸ்ட்டு மாதிரி. அதுக்குள்ளே வந்து தக்காளி சேர்த்து நல்லா கொதி வந்தானே அதில் புளி பேஸ்ட் போட்டுருங்க. நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போட்டிருக்கேன். ஏன்னா பழுத்த தக்காளி 3 சேர்த்துருக்கேன். அதனால் அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்தானே நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. இந்த ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் அதெல்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்குங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு மூடி வைக்கும்போது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் மேலே விட்டுருங்க. அது நல்ல ஸ்மெல்லு தரும். அந்த தேங்காய் எண்ணெய் போடுறது வந்து இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் லாஸ்ட்டில் போடுறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், கொதிச்சு எடுத்தோன்னே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.